ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு அஷ்டம சனி. திருநள்ளாறு சனி பகவான் திருக்கோயிலில் எல்லா விதமான சனியோட தோஷங்களையும் போக்கும் பரிகார தலமாக இருந்தாலும் அஷ்டம சனி தோஷத்திற்கு என்று விசேஷ பரிகாரத்தலமாக விளங்குவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அருகில் அமைந்துள்ள எட்டியத்தளி அகத்தீஸ்வரர் திருக்கோயிலாகும். மேலும் ஜாதகத்தை இக்கோயில் நவகிரகத்தின் அருகில் வைத்து பூஜை செய்யும் வழக்கம் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அகத்தியரால் பூஜிக்கப்பட்ட இந்த தலம் சனி தோஷத்திற்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தலமாக விளங்குகிறது. களத்திரதாஸ் தோஷம் உள்ளவர்களும் வழிபட வேண்டிய கோயிலாகவும் இது திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு கதை இருக்கிறது. ஒரு சமயம் அகத்தியர் ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த போது இந்த தலத்தை அடைந்தார். மாலை நேரம் ஆகிவிட்டதால் நித்திய கர்மானுஷ்டங்களை முடிக்க எண்ணினார். அப்போது அங்கே ஒரு குளமும் சுயம்பு லிங்கமும் இருப்பதைக் கண்டார். அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து இரவு அங்கேயே தங்கிவிட்டார். அச்சமயம் அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டிருந்த தொண்டை மண்டலத்து மன்னன் காளிங்கராயன் ராமேஸ்வரம் சென்று நீராடிவிட்டு திருநள்ளாறு செல்வதற்காக அவ்வழியாக வந்தான். அப்போது அவன் அகத்திய மாமுனிவரையும் சந்தித்தான். மன்னரிடம் அவனது அஷ்டம சனி தோஷம் நீங்க ஆலயம் ஒன்றை எழுப்பி தான் வழிபட்ட அந்த லிங்கமூர்த்தத்தை கருவறையில் பிரதிஷ்டை செய்து வழிபடும்படி கூறினார் அகத்தியர். அதன்படியே மன்னன் காளிங்கராயனும் ஆலயம் ஒன்றை எழுப்பி அதில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தனது தோஷம் நீங்க பெற்றான். அகத்தியர் வழிபட்டதால் இத்தல இறைவன் அகத்தீஸ்வரர் என்றும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி என்றும் பெயர் பெற்றனர். வேத சத்சங்கமும் இங்கு நிற்கப்படுகிறது. இந்த தலத்தில் சனி பகவான் சிறப்பு சக்திகளுடன் அருள்பாலிக்கிறார். கருவறையில் உள்ள இறைவன் ஈசான்யத்தை பார்ப்பது போல் அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். மற்ற ஆலயங்களில் சனி பகவானுக்கு இடதுபுறம் ராகு பகவானும் வலதுபுறம் கேது பகவானும் அமைந்திருப்பார்கள்.